அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். 2 மகன்கள் 2 மருமகள்கள் இருந்தும் சுந்தரி அவர் கணவர் சம்பாதித்து கட்டிய வீட்டில் தனியாக வசித்து வந்தார். அவரது கணவர் 3 மாதங்களுக்கு முன்னால் இறந்து போனார். அவர் மட்டுமே சுந்தரிக்கு துணையாக இருந்தார். 2 மகன்களும் திருமணம் ஆனவுடன் தனி குடித்தனம் சென்று விட்டனர். 2 மகன்களும் மாதத்திற்கு ஒரு முறை அல்லது எப்போதாவது வந்து பார்த்துவிட்டு செல்வார்கள். அப்படி வரும்போது கூட பல நேரங்களில் மகன்கள் மட்டுமே வந்து பார்த்துவிட்டு செல்வார்கள். அவர்களது மனைவிமார்கள் வருவது மிகவும் அரிதாகவே இருந்தது. சுந்தரியின் கணவர் இறந்து போன பிறகு இந்த 3 மாதத்தில் மருமகள்கள் ஒரு முறை கூட வந்து பார்த்துவிட்டு செல்லவில்லை. மகன்கள் மட்டுமே அடிக்கடி வந்து பார்த்தனர். தன் மூத்த மகன் விக்னேஷ் ஒரு முறை வீட்டிற்கு வரும்போது, சுந்தரி, உங்கள் அப்பா கடைசி காலத்தில் நான் கஷ்டப்படக்கூடாது என்று வங்கியில் பணத்தை சேமித்து வைத்தார். அந்த பணத்தை வங்கியில் இருந்து எடுக்க வேண்டும் என்று சொன்னார். விக்னேஷும் அப்பாவின் இறப்பு சான்றிதழ் உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களையும் எடுத்து சென்று அப்பாவின் பெயரில் வங்கி கணக்கில் இருந்த பணத்தை எடுக்க வேண்டும் என்று சொன்னான். சுந்தரிதான் அவரின் வாரிசுதாரர் என்பதால் ஆவணங்கள் அடிப்படையில் வங்கி கணக்கில் இருந்த பணத்தை சுந்தரியிடம் கொடுத்தார் வங்கி மேலாளர். கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் பணம் இருந்தது. பணத்தை எடுத்துவிட்டு அப்பாவின் பெயரில் இருந்த வங்கி கணக்கை மூடிவிட்டு இருவரும் வீட்டிற்கு வந்தனர். அம்மாவிடம் பத்திரமாக பணத்தை வைத்துக் கொள்ளுமாறும் தேவைப்படுவதை வாங்கிக் கொள்ளுமாறும் சொல்லிவிட்டு கிளம்பி சென்றான். சுந்தரியின் 2வது மகன் விக்ரம் அம்மாவை பார்க்க வந்திருந்த போது அவனிடம் வங்கிக்கு சென்றதையும் பணம் எடுத்து வந்ததையும் சொன்னார் சுந்தரி. அவனும் அண்ணனை போலவே தேவையானதை வாங்கிக் கொள்ளுங்கள், பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னான். உடல்நிலையை பார்த்து கொள்ளுங்கள் என்றும் சொல்லிவிட்டு கிளம்பி சென்றான். 2 மகன்களையும் அவரது அப்பா நல்ல முறையில் படிக்க வைத்திருந்தார். இருவரும் நல்ல வேலையில் இருந்தனர். ஊதியமும் கிட்டத்தட்ட 40,000 வரை வாங்கியதால் அவர்கள் அம்மாவிடம் இருக்கக்கூடிய 2 லட்சம் ரூபாயை பற்றி பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. மூத்த மகன் விக்னேஷின் மனைவி மாலதி தன் கணவர் மூலம் மாமியாரிடம் 2 லட்சம் ரூபாய் இருப்பதை அறிந்து கொண்டாள். 2 லட்சம் ரூபாய் இருந்தால் நமக்கு பயன்படுமே என்ற எண்ணம் அவளிடம் தோன்றியது. மாமியார் சாப்பாட்டுக்கு என்ன செய்வார், அவரை பார்த்து கொள்ள வேண்டுமே என்றெல்லாம் சிறிது கூட அவளுக்கு யோசனை இல்லை. அன்று காலை தனது கணவரிடம் மாமியாரை சென்று பார்த்துவிட்டு அவருக்காக சமைத்து வைத்த உணவையும் கொடுத்துவிட்டு வந்து விடுகிறேன் என்று சொன்னாள் மாலதி. விக்னேஷுக்கு அவள் பேசியதை கேட்டவுடன் ஆச்சரியமாக இருந்தது. அம்மாவை பார்த்துவிட்டு வரலாம் என்று சொன்னால் கூட வரமாட்டாள், அவருக்காக சமைத்து எடுத்து செல்கிறாளா என்ற யோசனையுடன் முகத்தில் எதையும் காட்டிக்கொள்ளாமல் சரி என தலையாட்டினான் விக்னேஷ். மாலதி தன் கணவர் வேலைக்கு சென்ற பிறகு அவளது 2 குழந்தைகளையும் பள்ளிக்கு அனுப்பி வைத்தாள். பிறகு மாமியாருக்காக சமைத்து வைத்த உணவை எடுத்துக்கொண்டு அவரை பார்ப்பதற்காக சென்றாள் மாலதி. மாலதி வருவதை பார்த்த சுந்தரிக்கும் ஆச்சரியமாகவே இருந்தது. மாலதி அவரிடம் நலம் விசாரித்துவிட்டு வெகு நேரம் அங்கு உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தாள். அதன் பிறகு அவள் கொண்டு வந்திருந்த சாப்பாட்டையும் அவருக்கு கொடுத்துவிட்டு கிளம்ப தயாரானாள். கிளம்பும் போது, அத்தை, எதுக்கு நீங்க தனியா இருந்து கஷ்டப்படணும், நீங்க எங்க கூட வந்துடுறீங்களா என்று கேட்டாள். மேலும் வீட்டையும் வாடகைக்கு விட்டுவிடலாம், அதில் வாடகையாக வரக்கூடிய பணத்தை நீங்க உங்க செலவுக்கு வச்சுக்கலாம் என்றாள் மாலதி. மாலதி பார்க்க வந்த அதிர்ச்சியில் இருந்து மீளாத சுந்தரி, இவள் எதற்காக இப்படியெல்லாம் பேசுகிறாள் என்று தெரியாமல், நேரம் வரும்போது எல்லாம் நடக்கும், பார்க்கலாம் என்று சொன்னார். அவளும் சரி என அவரிடமிருந்து விடை பெற்று வீட்டிற்கு கிளம்பி வந்தாள். தன் கணவரிடம் நடந்ததையெல்லாம் சொன்னாள் மாலதி. விக்னேஷோ ஏதோ விஷயம் இருக்கு, ஒருவேளை அம்மாவிடம் இருக்கும் பணத்திற்காகத்தான் இப்படி செய்கிறாளோ என்று நினைத்தவன் சரி சரி என தலையாட்டிவிட்டு தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தான். சுந்தரியின் 2வது மகன் விக்ரமின் மனைவி வானதி. அவளும் தன் கணவர் மூலம் மாமியாரிடம் 2 லட்சம் ரூபாய் இருப்பதை அறிந்து கொண்டாள்.
அவள் பல நாட்களாகவே தன் கணவரிடம் வாடகை வீட்டில் இருப்பதால் மாத ஊதியத்தில் வாடகைக்காகவே 5000 ரூபாய் சென்று விடுகிறது. ஆதலால் ஒத்திக்கு ஒரு வீட்டை பிடித்து சென்றுவிட வேண்டும் என சொல்லிக் கொண்டிருந்தாள். மாமியாரிடம் இருக்கும் 2 லட்சம் ரூபாய் கிடைத்தால் ஒத்திக்கு செல்வதில் எந்த பிரச்சனையும் இருக்காது என்று கணக்கு போட்டவள் உடனடியாக மாமியாரை சென்று பார்க்க வேண்டும் என முடிவு செய்தாள். அவளும் முதல் மருமகள் போலவே தன் கணவரிடம் சொல்ல அவனும் அதிர்ச்சி அடைந்தான். இருந்தாலும் போய் பார்த்துவிட்டு வா என்று சொல்லி அனுப்பினான். அவளும் மாமியாரை பார்ப்பதற்காக வந்திருந்தாள். மூத்த மருமகள் மாலதி வந்து சென்ற பிறகு அவள் எதற்காக வந்திருப்பாள் என்பதை யூகம் செய்து வைத்திருந்தார் சுந்தரி. அப்போதே அவர் 2வது மருமகளும் இங்கே வருவாள் என்று எதிர்பார்த்திருந்தார். அதன்படியே வானதியும் மாமியாரை பார்ப்பதற்காக வந்திருந்தாள். மாமியாரிடம் அன்பான வார்த்தைகளை பேசினாள். முதல் மருமகள் சொன்னது போல் எங்களோடு வந்து இருங்கள் என்ற வார்த்தையை சொல்வதற்கு கூட அவள் தயாராக இல்லை. உங்களுக்கு எது வேண்டுமானாலும் நான் வந்து செய்து கொடுக்கிறேன் என்ற உத்தரவாதம் மட்டும் கொடுத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள். விக்னேஷிடம் மாலதி, அத்தையிடம் இருந்து 2 லட்சம் ரூபாய் வாங்கினால் நமக்கு இருக்கக்கூடிய கடனையெல்லாம் அடைத்துவிட்டு நிம்மதியாக இருக்கலாம். அதற்கு வேறு மாதா மாதம் வட்டி கட்ட வேண்டி இருக்கிறது. அத்தையிடம் நீங்கள் சென்று பணத்தை கேட்டு பார்க்க வேண்டியதுதானே. உங்கள் தம்பியும் வானதியும் எந்த கடனும் இல்லாமல் சம்பாதிப்பதை வைத்துக்கொண்டு நிம்மதியாக இருக்கிறார்கள். அதே போல் நாமும் இருக்கலாமே என்றாள் மாலதி. அடுத்த முறை போகும்போது கேட்டு பார்க்கிறேன் என்று சொல்லி வைத்தான் விக்னேஷ். அதன்படியே அந்த வாரம் அம்மாவை பார்க்க சென்றான். அப்போது, அம்மா, உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த 2 லட்சம் ரூபாய் கொடுத்தால் கடனை அடைத்து விடுவேன் என்று கேட்டான் விக்னேஷ். எந்த பணம் தம்பி என்றார் சுந்தரி. அம்மா இப்படி சொன்னவுடன் என்ன சொல்வது என்று தெரியாமல் முகத்தை தொங்க போட்டவாறு, அதான் வங்கியில் இருந்து அன்று எடுத்தோமே என்றான் விக்னேஷ். தம்பி, அது என்னுடைய கடைசி கால தேவைகளுக்காக என் கணவர் சேமித்து வைத்தது. என் கணவர் சம்பாதித்த அனைத்தையும் உங்களுக்காக கொடுத்து விட்டார். எனக்காக இருப்பது அந்த பணம் மட்டும்தான். அதை வைத்துதான் நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் என்றார் சுந்தரி. என் கணவர் இருக்கும் வரை என்னை அவர் பார்த்து கொண்டார். அவர் போன பிறகு மாதா மாதம் என்னுடைய சாப்பாட்டு செலவிற்கு நீங்கள் எனக்கு பணம் கொடுக்கிறீர்களா என்ன? எப்படி நீ வந்து கேட்கலாம் என்றார் சுந்தரி. இல்லம்மா, மாலதி தான் கேட்க சொன்னாள். இல்லேனா நான் எதுக்கு இப்படி வந்து கேட்கிறேன்? நான் சம்பாதிப்பதே எனக்கு போதும் என்றான். சரிம்மா, நீ உடம்ப பார்த்துக்கோ, அடுத்த தடவை வந்து பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் விக்னேஷ். தன் மனைவி தூண்டுதலின் பேரில் 2வது மகன் விக்ரமும் அம்மாவை பார்க்க வரும்போது பணத்தை பற்றி பேசினான். அம்மா, வீட்டு வாடகை கொடுத்து கட்டுப்படி ஆகல, ஒத்திக்கு போகலாம்னு நினைக்கிறேன் என்றான் விக்ரம். நல்லதுதான் தம்பி, வாடகை பணமாவது மிச்சமாகும் என்றார் சுந்தரி. அதாம்மா, உங்ககிட்ட இருக்க 2 லட்சம் ரூபாய் கொடுத்தா ஒத்திக்கு வீடு பிடித்து விடுவேன் என்றான் விக்ரம். தம்பி, அது எனக்குன்னு இருக்கக்கூடிய பணம். அதை வைத்துதான் நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். அதை போய் கேட்டு வருகிறாயே. என்னதான் உன் பொண்டாட்டி சொல்லி அனுப்பினாலும், அவதான சொல்லி அனுப்பினாள். அவள் வரும்போதே தெரியும். அவள் சொன்னாள் என்று நீ இப்படி வந்து கேட்கலாமா? அவள் கேட்க சொன்னால் அவளிடம் சரி சரி என்று சொல்லிவிட்டு என்னை வந்து பார்த்துவிட்டு அவளிடம் போய் அம்மா தரவில்லை என்று சொல்லிவிட வேண்டாமா என்றார். மேலும், எனக்கு மாதா மாதம் சாப்பாட்டிற்கென்று நீங்கள் பணம் கொடுத்து கொண்டிருக்கிறீர்களா என்று ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். தான் கேட்டது தவறு என்பதை உணர்ந்தான் விக்ரம். அதன் பிறகு 2 மருமகள்களும் மாமியாரை பார்க்க வரும்போது நேரடியாக மாமியாரிடம் அவர்களே பணத்தை கொடுத்தால் உதவியாக இருக்கும் என்பது போல் சுந்தரியிடம் பேசி பார்த்தார்கள். சுந்தரி எதற்கும் தயாராக இல்லை. பணம் மட்டுமே தனக்கான ஆதாரம் என்பதில் உறுதியாக இருந்தார். இப்போதே தனியாகத்தான் விட்டு வைத்துள்ளார்கள். இந்த பணமும் இல்லை என்றால் சாப்பாட்டுக்கு பிச்சைதான் எடுக்க வேண்டும் என நினைத்து கொண்டு அவர்களிடம் முகம் கொடுத்து பேசுவதையே தவிர்த்தார். அதன் பிறகு 2 மகன்களும் சுந்தரியை பார்க்க வரும்போது
உங்கள் மனைவிகள் இங்கு வரக்கூடாது என கடுமையாக எச்சரித்தார். அவர்கள் வந்து பணத்தை கொடு என்று கேட்டால் நான் கொடுத்து விடுவேனா? அவர்களை பற்றி எனக்கு தெரியாதா? என் கணவர் இறந்த பிறகு 3 மாதங்களாக இந்த பக்கம் கூட எட்டி பார்க்கவில்லை. இப்போது மட்டும் வந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வரவே கூடாது என கடுமையாக சொல்லி அனுப்பினார். ஆனாலும் முதல் மகனின் மனைவி மாலதி விடுவதாக இல்லை. தன் கணவரை தொடர்ந்து வற்புறுத்தி வந்தாள். எப்படியாவது அந்த பணத்தை நீங்கள் வாங்கிக் கொடுங்கள், கடனை அடைக்க வேண்டும் என்று பிரச்சனை எழுப்பிக் கொண்டே இருந்தாள். வீடு நிம்மதி இழந்து இருந்தது. 2வது மருமகளோ ஒரு படி மேலே சென்று தன் மாமியார் சுந்தரியை திட்டி தீர்த்தாள். இப்படி உயிரோடு இருந்து கொண்டு பணத்தையும் வைத்துக் கொண்டு நம்முடைய நிம்மதியை கெடுக்கிறது. இது சாப்பிடுவதற்கு 2 லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறதா என்ன என்று புலம்பி தள்ளினாள். அவளும் தன் கணவர் மூலம் பணத்தை எப்படியாவது வாங்க வேண்டும் என தன் கணவரை தொந்தரவு செய்து கொண்டிருந்தாள். அதற்காக வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகளை எழுப்பி விக்ரமின் நிம்மதியை கெடுத்து கொண்டிருந்தாள். அவனும் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்தான். அவனும் ஒவ்வொரு முறையும் அம்மாவிடம் கேட்டு பார்க்கிறேன் என வானதியிடம் சொன்னாலும் ஒரு தடவை கூட அம்மாவிடம் சென்று பணத்தை கேட்டது கிடையாது. அம்மாவை சென்று பார்க்கும்போது அவரை பற்றி விசாரித்துவிட்டு அவர் உடல் நலனை பார்த்து கொள்ளுமாறு சொல்லிவிட்டு வருவதோடு சரி, பணத்தை பற்றி பேசுவதே கிடையாது. அன்று திடீரென்று சுந்தரியின் பக்கத்து வீட்டுக்காரரிடமிருந்து விக்னேஷுக்கு போன் வந்தது. உங்கள் அம்மா சுந்தரிக்கு உடல்நிலை சரியில்லை, காய்ச்சல் நெருப்பாய் கொதிக்கிறது, படுத்த படுக்கையாக இருக்கிறார் என்று சொன்னார். விக்னேஷ் தன் தம்பி விக்ரமுக்கு தகவல் சொன்னான். இருவரும் வந்து அம்மாவை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று காண்பித்துவிட்டு வீட்டிற்கு அழைத்து வந்தனர். அன்று அம்மாவுடனேயே இருந்து பார்த்து கொண்டனர். இதுதான் சந்தர்ப்பம் என்று 2 மருமகள்களும் மாமியார் வீட்டிற்கு வந்து சுந்தரியை அருகிலிருந்து பார்த்து கொண்டனர். 2 நாட்கள் அவர் குணமாகும் வரை அங்கேயே இருந்தனர். இப்படி செய்தாலாவது மாமியாரின் மனம் மாறும் என்று நினைத்தார்கள். மாமியார் உடல்நிலை சரியாகி நல்ல நிலைக்கு வந்தார். அதன் பிறகே மாலதியும் வானதியும் அங்கிருந்து வீட்டிற்கு கிளம்பி சென்றனர். அதன் பிறகு மாலதியும் வானதியும் போனில் பேசிக் கொண்டனர். அத்தையிடம் இருக்கும் 2 லட்சம் ரூபாயை நாம் தனித்தனியாக தங்களுக்கு வேண்டும் என கேட்பதால் கூட அத்தை நமக்கு கொடுக்காமல் இருக்கலாம். நம் கணவர் 2 பேரையும் அனுப்பி ஆளுக்கு 1 லட்சம் ரூபாயாக வாங்கி வர சொன்னால் கண்டிப்பாக அத்தை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அத்தை நம்மிடம் அன்பாகத்தானே நடந்து கொண்டார் என்றாள் வானதி. நாமும் அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்றவுடன் எப்படியெல்லாம் பார்த்து கொண்டோம் என்றாள் மாலதி. நீ சொல்வதும் சரிதான் என்று வானதி தன் கணவரிடம் பேசுவதாக சொன்னாள். அதன்படி விக்னேஷ் தன் மனைவியின் வற்புறுத்தலின் பெயரில் விக்ரமிடம் போனில் பேசினான். விக்ரம், அம்மாவிடம் இருக்கும் பணத்தை வாங்க சொல்லி வீட்டில் ஒரே பிரச்சனை. உன் வீட்டில் என்ன நிலவரம் என்றான். உங்கள் வீட்டில் என்ன நடக்கிறதோ அதுதான் இங்கும் என்றான். என் மனைவியும் அண்ணியும் பேசி வைத்திருக்கிறார்கள். நாம் இருவரும் ஆளுக்கு 1 லட்சம் ரூபாயாக வாங்கி வர வேண்டும் என்று சொல்கிறாள். அந்த பணத்தை கேட்டு கேட்டு என்னை தொந்தரவு செய்கிறாள். வீட்டில் நிம்மதியே இல்லை என்றான் விக்ரம். அம்மாவோ தெளிவாக சொல்லிவிட்டார், பணத்தை கேட்டு வரக்கூடாது என்று. எப்படி என்னிடம் வந்து பணம் கேட்கிறாய்? எனக்கு மாதா மாதம் நீங்கள் பணம் கொடுக்கிறீர்களா என்று அன்றே என்னை கண்டபடி பேசிவிட்டார். அவரிடம் போய் மறுபடியும் நான் எப்படி பணம் கொடுங்கள் என்று கேட்க முடியும்? அவரை பார்த்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. அதையும் நாம் செய்யவில்லை என்றான் விக்ரம். மேலும் திருமணம் முடிந்த உடனேயே தனி குடித்தனம் செல்ல வேண்டும் என்று என் மனைவி சொன்னதால் தனியாக வந்துவிட்டேன். நீங்களும் தனி குடித்தனம் சென்று விட்டீர்கள். அப்பாவும் அம்மாவும் தனியாகத்தானே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்று தன் ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தான் விக்ரம். சரி, கடைசியாக ஒரு முறை மட்டும் பேசி பார்த்து விடுவோம். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நீ அம்மாவை பார்ப்பதற்காக வந்துவிடு. நானும் அங்கு வந்து விடுகிறேன் என்று சொன்னான் விக்னேஷ். அண்ணா, நான் வாயே திறக்க மாட்டேன். நீங்கள் தான் பேச வேண்டும். நான் அருகில் வேண்டுமானால் இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தான் விக்ரம்.
அதன்படியே அந்த வார ஞாயிற்றுக்கிழமை விக்னேஷும் விக்ரமும் அம்மாவை பார்ப்பதற்காக வந்திருந்தனர். இதற்கு முன்னால் அம்மாவை பார்க்க வரும்போது எப்போதும் 2 மகன்களும் சேர்ந்து வந்ததில்லை. ஒரு வாரம் விக்னேஷ் வந்தால் அடுத்த வாரம் விக்ரம் வருவான். இருவரும் சேர்ந்து வந்தபோதே அம்மாவுக்கு அவர்கள் மீது சந்தேகம் வந்தது. அவர்களது மனைவிமார்கள் சொல்லி பணத்தை கேட்பதற்காகத்தான் இருவரும் வந்திருக்கிறார்கள் என்று நினைத்தார் சுந்தரி. இருவரும் வெகு நேரம் அம்மாவுடன் பேசிக் கொண்டிருந்து விட்டு கிளம்புவதாக சொல்லிவிட்டு எழுந்தனர். அம்மாவோ தான் நினைத்தது தவறாகிவிட்டது, நம் மகன்கள் நாம் நினைப்பது போல் இல்லை என்று எண்ணிக்கொண்டார். ஆனால் கிளம்பும் போது விக்னேஷ், அம்மா, வீட்டில் ஒரே பிரச்சனை, வீட்டில் நிம்மதி இல்லாமல் இந்த 3 மாதம் மிகப்பெரிய மன உளைச்சலில் தவிக்கிறோம். என்னுடைய நிலைமைதான் விக்ரமின் நிலைமையும் என்றான். உங்களிடம் இருக்கும் பணம் எங்களை நிம்மதி இல்லாமல் செய்கிறது. அந்த பணத்தை ஆளுக்கு 1 லட்சம் ரூபாயாக கொடுத்து விடுங்கள். நாங்கள் உங்களை கண்டிப்பாக நல்ல முறையில் பார்த்து கொள்வோம் என்றான் விக்னேஷ். சுந்தரி விக்ரமை நிமிர்ந்து பார்த்து, என்னடா, நீ எதுவும் சொல்லவில்லையா? அமைதியா நிக்கிறியே, நீயும் அதுக்குத்தானே வந்த என்றார் சுந்தரி. விக்ரம் வாயை திறக்கவில்லை, இறுகிக் கொண்டான். தொடர்ந்து பேசினார் சுந்தரி. தம்பி, நீங்க 2 பேரும் என்னை இனிமேல் பார்க்க வரவே வேண்டாம். இப்ப எனக்கு உடம்பு நல்லா இருக்கு. அப்படியே எனக்கு உடம்பு சரியில்லை என்றாலும் உங்களுக்கு தகவல் வரும். அப்போ வந்து நீங்க என்ன பார்த்துக்கிட்டா போதும். இல்லை, அப்பவும் வரவில்லை என்றால் செத்ததுக்கு அப்புறம் என்னை வந்து தூக்கி போட்டா போதும். பக்கத்து வீட்டுல இருக்கவங்களே என்னை பார்த்துக்கிருவாங்க. நீங்க வந்து ஒவ்வொரு வாரமும் பார்க்க வர வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்னுடைய ஆறுதலுக்காக இருக்கக்கூடிய பணத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு ஒவ்வொரு மாதமும் எப்படா நீங்க பணம் கொடுப்பீங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கணும். அப்படி மாதம் பணம் கொடுக்கறதுக்கும் உங்க மனைவிமார்கள் சம்மதிக்க மாட்டாங்க. ஒவ்வொரு மாதமும் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி எதையாவது சொல்லி உங்கள் நிம்மதியை கெடுத்து கொண்டுதான் இருப்பார்கள். உங்கள் மனைவிமார்களை கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டியது உங்க பொறுப்பு. மனைவிமார்களோடு நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே எங்களை விட்டுவிட்டு தனி குடித்தனம் சென்றீர்கள். மனைவிமார்களை வழிக்கு கொண்டு வர வேண்டியது உங்களுடைய பொறுப்பு, உங்களுடைய வாழ்க்கை. அதில் நான் தலையிட முடியாது. நீங்கள் இங்கு வருவதால் தான் ஒவ்வொரு வாரமும் பணத்தை கேளுங்கள் என்று உங்களை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் இங்கு வரவே வேண்டாம். இதுதான் என் இறுதி முடிவு என்று சொல்லி கண் கலங்கினார் சுந்தரி. அம்மா வீட்டிலிருந்து கிளம்பி வீட்டிற்கு வந்து இருவரும் தங்கள் மனைவியிடம் நடந்ததை சொன்னார்கள். அம்மா சொன்னபடியே 1 மாதம் இருவரும் அம்மாவை பார்க்க வருவதை நிறுத்தி கொண்டனர். மனைவிமார்களும் புலம்பிக் கொள்வதோடு சரி, தன் கணவன்மார்கள் சென்று பார்ப்பதில்லை, பார்த்தால் கூட பணத்தை கேட்க சொல்லலாம் என்று இருவரும் போனில் பேசிக்கொள்வதோடு நிறுத்தி கொண்டனர். 1 மாதம் கழித்து மனைவிமார்களுக்கு தெரியாமல் விக்னேஷும் விக்ரமும் தன் அம்மாவை சென்று பார்த்துவிட்டு வந்தனர். சுந்தரி தன் வாழ்க்கையில் கடைசி காலங்களில் நிம்மதியாக இருந்தார். தன் கணவர்கள் அம்மாவை சென்று பார்க்கவில்லை என்று நினைத்து கொண்டு பணத்தை பற்றி மாலதியும் வானதியும் பேசாமல் இருந்தனர். இருப்பதை வைத்து குடும்பத்தை நடத்த ஆரம்பித்தார்கள். வாழ்க்கை நிம்மதியாக செல்ல ஆரம்பித்தது. சுந்தரியும் கையில் பணம் இருக்கும் நம்பிக்கையில் தெம்பாக தைரியமாக வாழ்ந்தார். நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.